ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது யார் ஒரு நாள் அந்த மேரேஜ் விஷயம் பற்றி பியூர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்த பியூர்கிட்ட சொல்லும் போது பியூரோட ஹார்ட்டு எப்படி கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதே விஷயம் அப்படியே என் லைஃப்பில் நடந்துச்சு. இந்த விஷயம் தெரிகிற அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் பியூருக்கும் இருக்குது. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். யார் அப்படியே சோகமாக அவளுடைய ஸ்டுடியோவில் உட்காந்துருக்காங்க. அப்போ பியூரு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே, என்னாச்சு அம்மா கூட ஏதாவது சண்டையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யார் என்ன சொல்கிறாங்கன்னா, சண்டைலாம் ஒன்றும் இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. பியூருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது நொறுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப கேட்குறாங்க, என்னது மேரேஜா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்போ நம்மளோட லவ் என்னாச்சு? நமக்குள்ளே இருந்த லவ் அது இல்லவே இல்லையா? அது அவ்வளோதானான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லாம் சத்தியமாக என்னால் டேக் பண்ண முடியாது. நிறையா கடன் இருக்குது. இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னால் அவங்க கூட வர முடியாது. இப்போது நான் அந்த மேரேஜை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இது என்னோடய டிசிஷன் கிடையாது, எங்கள் அம்மாவோட டிசிஷன். அதை நான் அக்செப்டும் பண்ணுறேன். இதை பண்ணாதான் எங்கள் ஃபேமிலி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும்னு சொன்னதும் பியூருக்கு இன்னும் பயங்கர காண்டாவது. என்ன சொல்கிற நீனு? நல்லா யோசிச்சு பாரு, ஒரு காசுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ஆளை நீ மேரேஜ் பண்ணிப்பியா? உனக்கு லவ்வே இல்லை அவன் மேலே, ஆனாலும் மேரேஜ் பண்ணிப்பியா? காசுக்காகவான்னு திரும்ப திரும்ப பியூரு கேட்க, அதுக்கு யார், ஆமாம் உனக்கு அப்படி சொன்னாதான் சந்தோஷமாக இருக்கும்னா நீ அப்படியே வச்சுக்கோ, காசுக்காக தான் நான் போகிறேன், இப்போதைக்கு என்னன்னு சொல்லிட்டு யார் கேட்க, பியூருக்கு இன்னும் மண்டைக்கு ஏறுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நல்லா யோசிச்சு பாரு, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா? உனக்கு பிடிச்சது நான் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு ஆள் உன் லைஃப்பில் வரக்கூடாது, அதை என்னால் தாங்க முடியாது, எப்போவுமே உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சுறாங்க, கதறாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி நானும் என் ஆள்கிட்ட கெஞ்சினேன். அந்த மூமெண்ட் இப்போ நினச்சா கூட நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரில. எப்படியாவது அவங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது அவ்வளோ பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. எப்படியாவது நம்மளை கூட வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை பண்ணிடாதீங்க. அதுவும் காலில் விழுகிறேன், எப்படியாவது என் கூட இரு, இந்த மாதிரிலாம் கெஞ்சிடாதீங்க. ஒருவேளை அது உங்களோடதாக இருந்துச்சுன்னா உங்களை தாண்டி எங்கேயும் போகாது, அது உங்ககிட்ட தான் வரும். அது என்னோடது இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இது என்னை விட்டு போயிடுச்சு. இதே சுச்சுவேஷனு தான் இப்போ பியூரும் இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு யார் அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறாங்க. இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக்கை இப்போ எதுக்கு இங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா யார் பப்புக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு கூட ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு போனாங்களே, அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது, ஏன் என்னாச்சு? அன்றைக்கி என் வீட்டுக்கும் அங்கேயும் சோகமாக இருந்த, இன்றைக்கி இங்கேயும் வந்திருக்க, இங்கேயும் சோகமாக இருக்க, என்னதாம்மா நடக்குது, ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு யாரை கேட்குறாங்க. அதுக்கு யாரும் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்காங்க. திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கு யார் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்ளம் லேம்ப்பு கிடையாது. இவங்க லேம்பான்னு சொல்லி கேட்டாங்க. ப்ராப்ளம் லேம்ப்பு கிடையாது, பியூரு தான். என்னது பியூரா? ஏன் என்னாச்சு? அன்னைக்கு என் வீட்டில் தங்கியிருந்த, அப்போவும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடியும் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை. இப்போவாது சொல்லு, ஷேர் பண்ணாதானே உனக்கும் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டதும், அன்னைக்கு நான் பியூரை மீட் பண்ணேன், அதுவும் நான் உங்ககிட்ட திரும்பி வருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி டைம் கேட்க போனேன். நல்ல விஷயம் தானே, டைம் கேட்க போயிருக்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டா, விஷயம் அது இல்லை, நான் இதை சொன்னதும் அவள் முகத்தில் சந்தோஷம் தெரிஞ்சிருந்துருக்கணும். சந்தோஷம் தெரிஞ்சுது, ஆனால் சந்தோஷப்படணுமேன்னு பட்டா மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் பியூர் எதுக்கு சந்தோஷப்படுவா, எதுக்கு கோவப்படுவா, அவள் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பா, கோபமாக இருந்தால் எப்படி இருப்பா, அது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு என்னன்னு தெரியல,
அவள் மனசு சந்தோஷமாக இல்லை, இருந்தாலும் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கா மாதிரி காமிச்சிக்கிட்டா. என்னமோ தப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, எல்லா நேரமும் எல்லாரையும் இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அன்னைக்கு பியூரு அந்த சர்ப்ரைஸை தாங்க முடியாமல் ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. அந்த ரியாக்ஷனை நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் யார், இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, ஒன்று அவள் மனசில் இன்னொரு ஆள் இருக்கணும், இல்லை இது பிடிக்காம இருக்கணும், அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கணும். அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட அதை ஏன் நீ அவங்கக்கிட்டே டைரெக்டாக கேட்டக்கூடாது? இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் உனக்கு அது கஷ்டம்தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நீ போயிட்டு பியூர்கிட்ட இதை கேளுன்னு சொன்னதும் அவங்களும் சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் அதை அப்படியே செய்கிறேன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம லாஃப்ட்டு தான். லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அவங்க அண்ணனும் கூட இருந்தார் இல்லையா, அவரும் இருக்கார். அவங்களுடைய அசிஸ்டண்ட் கிட்ட ப்ளாய் இருக்காங்களே அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வர வரைக்கும் இதை பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ, மீட்டிங் இருக்குது அதை எல்லாத்தையும் கவனிச்சிக்கோ, ஏதாவது டவுட்டுனா எனக்கு கால் பண்ணு, நீயா எதுவும் தப்பாக பண்ணிடாதன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாங்க. அவங்களும் ஓகே மேம்னு சொல்லிட்டு பின்னாடியே நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்த அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா, நீ எப்போவுமே அழகான விஷயத்தை தான் செலக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், உன் அசிஸ்டண்ட்டையும் இப்படி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அப்போ கண்டிப்பாக உன்னோட ஆள் அவதானேன்னு சொல்லி கேட்டா. லூஸ் அண்ணா, நீ என்னன்னா பேசுகிற, கம்முன்னு இரு, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறுறாங்க. கார்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பயங்கர பிஸி போல். அவங்க ஹோட்டல் ஒர்க்கில் ஏதோ மீட்டிங்லாம் பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஆனாலும் பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன கேட்குறாருன்னா, நீ இங்கே இவ்வளோ பிஸியாக இருக்க, எனக்கு பார்த்தாலே தெரியுது, ஹோட்டல்லையும் பிஸி, இன்னமும் ஃபோன் பேசிகிட்டே இருக்க, இவ்வளோ பிஸி டைமில் நீ இப்போ பேங்காக் வரணுமா? ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரேன்னு சொல்லி கேட்டால், ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன், ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுன்னு கேட்டதும், அது என்ன வரந்தா உனக்கு என்னன்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவங்கள பார்த்துருக்கேனா? நான் தான் ஆல்ரெடி சொன்னனே, அவங்கள நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, சரியா? அதை பற்றி ரொம்ப யோசிக்காத லூசு பையான்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க காரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஜாமில் தான் ஆக்சுவலி நிற்கிறாங்க. மோஸ்ட்லி தாய்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா காரில் போகிறத விட பணக்காரங்கள்லேருந்து எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் இருக்கும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக போயிடும், டிராஃபிக்கில் நிற்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் இந்த டிராஃபிக் ஜாமை பொறுக்க முடியாது, அது வரைக்கும் என் ஃப்ரெண்டை பார்க்காம வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்டா சாமி ஆளை விடுன்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு போகிறாங்க. பார்த்தா பியூர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த டால்கிட்ட அவங்க செயினை கழிச்சு போட்டு போனாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே பியூரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பின்னாடி போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பியூர் திரும்பி பார்த்துட்றாங்க. வெல்கம்லாம் பண்ணிவிட்டு, இது என்ன பேங்க்கா, எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணுறதுக்கு, இது ஜஸ்ட் ஒரு ஆர்ட் கேலரி, அவ்வளோதான், எதுக்கு செயினை எங்கே நீ விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்டதும், அதுவும் கரெக்டு தான், இது ஒன்றும் டெபாசிட் பண்ணுற இடம் கிடையாது தான், நான் அந்த அம்மா அதை மறந்துட்டேன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. சரி, என்ன இவ்வளோ ஏர்லியராக வந்துட்டேன்னு சொல்லி பியூர் கேட்டதும், ஏர்லியராக வரதுக்கு ரீசனே நீ தானம்மா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால் அங்கே இருக்கவே முடியல, அதான் இவ்வளோ ஏர்லியராக வந்துட்டேன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அவ்வளோ என்ன அவசரம், வர வேண்டிய டைமுக்கு வந்தால் போதாதா, அப்பப்போ போய் உனக்கு டயர்டாக இருக்காதான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு நம்ம லாஃப்ட்டு, உன்னை பார்க்காம அங்கே எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே போய் டயர்டாகிறது எவ்வளவோ மீல்னு விட்டு போடுறாங்க. அதை கேட்டதும் அவங்களும் ஃப்ளாட் ஆகிடுறாங்க. அதெல்லாம் விடு, என்னை மிஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்டா, மிஸ்ஸிங்கா உன்னையா, நான் ஏன் மிஸ் பண்ணணும், மிஸ்ஸிங் ஒன்றை நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பியூர் இழுக்கிறாங்க. ஐயோ, அப்போ கொஞ்சம் கூட என்ன மிஸ் பண்ணவே இல்லையான்னு சொல்லி கிட்ட வராங்க. அப்போ அவங்கள டர்ன் பண்ணி அப்படியே அவங்க கழுத்தில் அந்த செயினை போட்டு விடுறாங்க. செயினை போட்டு விடும்போது கிட்ட
ஆமாம், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது எந்த அளவுக்குன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு சொன்னதும் இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு போகிற என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இதோ கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டதும் நானும் வரவான்னு சொல்லி லாஃப்ட் கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, இது என்ன கேள்வி, என் இடத்துக்கு நீ வரத்துக்கு கொஷின் கேட்கணுமா என்னன்னு சொல்லிட்டு இவங்களாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பியூர் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு என் கூட தங்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு லாஃப்ட்டு, எங்கள் வீட்டுக்கு போய் தனியாக என் ரூமில், தனியாக இருக்கிற என் பெட்ரூமில் தனியாக தூங்குறதுக்கு உன் கூட வந்து ஒன்றை கட்டி பிடிச்சிட்டு உன் கூட ஜாலியாக இருக்கிறது எனக்கு என்ன கசக்குமான்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இந்த லாஃப்ட்டுக்கு ரொமான்டிக் தான். டயலாக் எப்படி தான் இதுக்கு எழுதி கொடுத்தானுங்கன்னே தெரியல, எல்லாத்துலேயும் ரொமான்ஸு கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லாஃப்ட் என்ன பண்ணுதான், அங்கே பாருன்னு சொல்லி கையை காமிச்சு இந்த பக்கம் திரும்ப வச்சு கன்னத்தில் கிஸ் பண்ணிடுது. அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.